ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் தமிழை பொறுத்தவரையும் பகுதி ஈல இருக்கக்கூடிய ஒரு டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தமிழில் சிறுகதைகள் தலைப்பு, ஆசிரியர் மற்றும் பொருத்துதல். ஸோ இந்த டாபிக் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ பொதுவாக சிறுகதை அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரே மூச்சில் படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு சில கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாதமோ 2 மாதமோ படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். ஸோ அதெல்லாம் சிறுகதை கிடையாது. நம்ம படிக்க உட்கார்ந்தோம் அப்படின்னா ஸோ உடனே அதை படித்து முடிக்கக்கூடிய வகையில் தான் பார்த்திங்கன்னா அந்த சிறுகதை இருக்கணும். ஸோ அதுதான் ஒரே மூச்சில் படிக்கக்கூடிய வகையில் இருக்கணும். அதுக்கப்புறம் படிப்போரை ஈர்க்கும் வகையில் இருக்கணும். நம்ம கதை படிக்க உட்கார்ந்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கே 2 லைன் படிக்கும் போதே பார்த்திங்கன்னா நமக்கு அந்த கதை உள்ளார போயிடணும். ஸோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா பார்ப்போரை ஈர்க்கும் வகையில் பார்த்திங்கன்னா அந்த சிறுகதை இருக்கணும். அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய உரையாடல்கள் பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கணும். எல்லாரும் படிக்கக்கூடிய வகையில் அதனுடைய உரையாடல் பார்த்திங்கன்னா சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரே கருத்து நிலைநாட்ட வேண்டும். அதாவது ஒரு சில பேர் கதையை தொடங்குவாங்க, அதில் ஒரு விஷயத்தை பற்றி தொடங்கியிருப்பாங்க, ஆனால் வேற ஒரு விஷயத்தில் முடிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இல்லாமல் நம்ம என்ன விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறோமோ ஸோ அதே தான் கடைசி வரையும் அந்த கதையோட முடிவுலையும் இருக்கணும். ஓகேங்களா? ஒரே கருத்தை அந்த கதையில் நிலைநாட்டணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா சிறுகதை அப்படின்றது. அதே மாதிரி சிறுகதையை பொறுத்தவரையும் மனப்போராட்டம், சிக்கல், பண்பு, இந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அந்த சிறுகதை பார்த்திங்கன்னா எல்லாரும் நம்பக்கூடிய வகையில் அந்த சிறுகதை இருக்கணும். நம்ம படிக்கும்போதே அந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கண் முன்னாடி நிற்கணும். ஸோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த சிறுகதை இருக்கணும். ஸோ அதே மாதிரி புதினம், குறும்புதினம், ஸோ இதற்கு இடைப்பட்டது தான் பார்த்திங்கன்னா அந்த சிறுகதை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கதையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வும் பார்த்திங்கன்னா அந்த கதையோட தொடர்பு கொண்டதாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் தான் பார்த்திங்கன்னா சிறுகதையோட இலக்கணம். சிறுகதைகள் எப்படி இருக்கணும் அப்படின்றதுக்கு உண்டான விளக்கம் தான் நம்ம இப்போ பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுகதையின் தொன்மை. சிறுகதையின் தொன்மையை பொறுத்தவரையும் தமிழ் இலக்கிய வரலாற்றில் சங்ககாலம் முதலே பார்த்திங்கன்னா சிறுகதைகள் இருந்திருக்கு. மக்கள் பார்த்திங்கன்னா வாய்மொழியாகவும் செவி வழியாகவும் பார்த்திங்கன்னா செய்திகளை பேசிட்டு தான் வந்திருக்காங்க. ஸோ அதை பார்த்திங்கன்னா அடுத்ததாக வரக்கூடிய தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற வகையில் சிறுகதைகள் உருவாயிருக்கு. ஓகேங்களா? முக்கியமாக ஒவ்வொரு காலகட்டத்திலையும் கதாபாத்திரங்கள் மாறி இருக்குமே தவிர அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் பார்த்திங்கன்னா மாறி இருக்காது. ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா சிறுகதைகளை அமைச்சிருக்காங்க. சிறுகதைகளுக்கு எப்போ இலக்கிய வடிவம் கிடைச்சிது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர்களோட வருகை, அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்சிது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுகதைகளுக்கு இலக்கிய வடிவம் தோன்றுவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ தமிழில் சிறுகதை வளர்ச்சிக்கு களம் அமைச்சு கொடுத்தது எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிக்கொடி அப்படின்ற சிற்றிதழ் தான். இந்த மணிக்கொடி அப்படின்ற சிற்றிதழை நடத்தியவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஎஸ் சொக்கலிங்கம் அப்படின்றவர், ஸ்டாலின் சீனிவாசன் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த மணிக்கொடி அப்படின்ற சிற்றிதழை நடத்தியிருக்காங்க. ஸோ தமிழ் சிறுகதை வளர்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்த சிற்றிதழ் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிக்கொடி அப்படின்ற சிற்றிதழ் தான். சரிங்களா? ஸோ அடுத்ததான் பார்த்தீங்கன்னா தமிழில் சிறுகதை முன்னோடிகள் யார் அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு முதலில் சிறுகதை இலக்கியமாக தோன்றிய நாடு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அமெரிக்கா. ஸோ உலகில் முதல் சிறுகதை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிப்வான் விங்க்லே அப்படின்ற சிறுகதை தான். இதனுடைய ஆசிரியர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எர்லிங் அப்படின்றவர். ஸோ இடம் பார்த்தீங்கன்னா வாஷிங்டன். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் உலகின் முதல் சிறுகதை தொகுதி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி ஸ்கெட்ச் புக் அப்படின்றது தான். ஸோ இது எப்போ வெளியிட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1819 வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் சிறுகதை உலகின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செஹாவ் அப்படின்றவர். உலக சிறுகதை முன்னோடிகள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆலன் ஃபோ மற்றும் கோகல் அப்படின்றவங்க தான். அதே மாதிரி சிறுகதை தோன்றிய முதல் இந்திய மொழி எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வங்கானம். தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஸோ தமிழில் முதல் சிறுகதை எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குளத்தங்கரை அரச மரம் அப்படின்றது தான். ஸோ இதை எழுதியவர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வே. சுப்பிரமணியம் அப்படின்றவர். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தமிழின் முதல் சிறுகதை தொகுப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மங்கையர்க்கரசியின் காதல் அப்படின்ற சிறுகதை தொகுப்பு தான்.
ஸோ தமிழ் சிறுகதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வாவேசு அவர்கள். ஓகேங்களா, வாவே சுப்பிரமணியம் அப்படின்றவங்க. தமிழ் சிறுகதையின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். ஸோ வட்டார கதைகளின் முன்னோடி அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அப்படின்றவங்க. அதே மாதிரி கரிசல் கதைகளின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் அப்படின்றவங்க. சிறுகதை மன்னன், அதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டின் மாப்பசான், அதுக்கப்புறம் தமிழ் சிறுகதையின் தூண் அப்படின்லாம் அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன். ஓகேங்களா, அதே மாதிரி சிறுகதை செல்வர் அப்படின்னு அழைக்கப்படுறவரும் புதுமைப்பித்தன் தான். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ்நாட்டின் வால்டர் ஸ்காட் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள். ஓகேங்களா, இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரா கிருஷ்ணமூர்த்தி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா திருவி கல்யாண சுந்தரனார் மீது கொண்ட பற்றின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய பேரை கல்கி அப்படின்னு சொல்லி மாற்றி வச்சுக்கிட்டார். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் தமிழ் சிறுகதை இலக்கியத்தின் ஆசான் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள். அதே மாதிரி சிறுகதையின் சாதனை அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா ந பிச்சமூர்த்தி அவர்கள். ஸோ அதே மாதிரி சிறுகதையின் திருமூலர் அப்படின்னு அழைக்கப்படுறவர் வந்து பார்த்தீங்கன்னா மௌனி அவர்கள். ஓகேங்களா. ஸோ இதை சொன்னது வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா புதுமைப்பித்தன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இதுவரை நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா தமிழின் சிறுகதை முன்னோடிகள் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை ஆசிரியர்கள் அவர்களோட படைப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ சிறுகதை ஆசிரியர்களில் ரொம்ப முக்கியமானவர் வந்து பார்த்தீங்கன்னா வேவே சுப்பிரமணியம் அப்படின்றவர் தான். இவருடைய முழு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா வரகநேரி வேங்கட சுப்பிரமணியம் அப்படின்றது. ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1881 பிறந்திருக்காரு, 1925 இறந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவருடைய முக்கியமான சிறுகதைகள் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஸோ மங்கையர்க்கரசியின் காதல், அதுக்கப்புறம் குளத்தங்கரை அரசமரம், கமலா விஜயம், காங்கேயம், எதிரொலியாள், அனார்கலி, லைலா மஜ்னு, குழந்தை மனம் பற்றியது. ஸோ இதெல்லாம் அவர் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ இதில் இந்த குளத்தங்கரை அரசமரம் அப்படின்றது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வங்க மொழியில் தாகூர் அவர்கள் வந்து கார்டேர் கதா அப்படின்ற சிறுகதை வந்து எழுதியிருப்பார். ஸோ அதை தழுவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளத்தங்கரை அரசமரம் அப்படின்றத வாவே சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இந்த குளத்தங்கரை அரசமரம் அப்படின்ற சிறுகதையில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ருக்மணி நாகராஜன் அவங்களுடைய திருமண வாழ்க்கை பற்றி சொல்லியிருப்பாங்க. முக்கியமாக நாகராஜன் இருக்கார்ல, ஸோ அவரை வந்து தவறாக புரிஞ்சுக்கிட்டு ருக்மணி வந்து பார்த்தீங்கன்னா குளத்தில் விழுந்து இறந்துருவாங்க. ஸோ அந்த கதையை ஒரு அரச மரம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்கிற மாதிரி அந்த கதையை வந்து வடிவமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதுதான் குளத்தங்கரை அரச மரம் அப்படின்றது. மீதி இருக்கக்கூடிய 7 கதைகளையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் வந்து நமக்கு கதை சொல்கிற மாதிரி எழுதியிருப்பாங்க. ஓகேங்களா. அதே மாதிரி லைலா மஜ்னு, அனார்கலி போன்ற பாத்திரங்களை தமிழுக்கு அறிமுகம் செஞ்சது வந்து யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வேவே சுப்பிரமணியம் அவர்கள் தான். ஓகேங்களா. ஸோ 1933 1955 வரையும் தமிழ் சிறுகதை வளர்ச்சிக்கு களம் அமைத்து கொடுத்தது வந்து எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மணிக்கொடி அப்படின்ற சிற்றிதழ் தான். ஓகேங்களா. ஸோ அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆசிரியர்கள் வந்து சிறுகதை வந்து எழுதியிருக்காங்க. ஸோ அவங்களில் ஒவ்வொருத்தராக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய முழு பேர் வந்து பார்த்தீங்கன்னா கு ப ராஜகோபாலன் அப்படின்றது தான். இவருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாபி ராமையர் அப்படின்றவர். இவங்களுடைய அம்மா வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாள் அப்படின்றவங்க. ஓகேங்களா. இவர் வந்து எப்போ பிறந்திருக்காருன்னா 1902 வந்து பிறந்திருக்காரு. ஸோ 1944 இறந்துட்டார். இவருடைய பட்டப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதை ஆசான் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்காரு. இவருடைய முதல் சிறுகதை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நூறுநிசா அப்படின்றது தான். ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புனர்ஜென்மம், காணாமலே காதல், கனகாமரம், காஞ்சன மாலை, சிறிது வெளிச்சம், விடியுமா, திரை, பெண்மனம், வசந்தம், மன்னிப்பு, உண்மை கதை, அதுக்கப்புறம் கலைமகள், கலாமோகினி, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவருடைய சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ந பிச்சமூர்த்தி அவர்கள். ஓகேங்களா. ஸோ தமிழ் புதுக்கவிதையின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் தான் ந பிச்சமூர்த்தி அவர்கள். ஸோ இவருடைய சிறுகதைகள் வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் பெருக்கு, அதுக்கப்புறம் மோகினி, குடும்ப ரகசியம், பிச்சமூர்த்தியின் கதைகள், மாங்காய் தலை, இரட்டை விளக்கு, காக்கைகளும் கிளிகளும். ஓகேங்களா. ஸோ
ஸோ இதெல்லாம் எந்தெந்த வருடம் வந்து வெளியிட்டாங்க அப்படின்ற தகவலும் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதாவது 18ஆம் பெருக்கு வந்து 1944, மோகினி வந்து 1951, குடும்ப ரகசியம் வந்து 1959, பிச்சமூர்த்தியின் கதைகள் 1960, மாங்காய் தலை வந்து 1961, இரட்டை விளக்கு வந்து 1967, காக்கைகளும் கிளிகளும் வந்து 1977. ஓகேங்களா? ஸோ அடுத்துதான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தி. ஜானகிராமன் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா? இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் மாவட்டம் மன்னார்குடியை அடுத்த தேவக்குடி அப்படின்ற ஊரில் 1921 பிறந்திருக்காங்க. ஸோ 10 வருடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அகில இந்திய வானொலியில் பணியாற்றியிருக்காங்க. ஓகேங்களா? இவங்க வந்து சக்தி வைத்தியம் அப்படின்ற சிறுகதை தொகுப்புக்காக தமிழுக்கான சாகித்ய அகாதமி பரிசு வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இவங்களுடைய சிறுகதைகள் வந்து பார்த்தீங்கன்னா பாயசம், மரப்பசு, கொட்டுமேளம், சக்தி வைத்தியம், வடிவேலு வாத்தியார், அன்பே ஆரமுதே, மோகமுள், சிவப்பு ரிக்ஷா, சிலிர்ப்பு, நாலுவேலி நிலம், செம்பருத்தி, யாதும் ஊரே, கோபுர விளக்கு, அம்மா வந்தாள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சீச செல்லப்பா அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டம் சின்னமன்னூர் அப்படின்ற ஊரில் 1912ஆம் ஆண்டு செப்டம்பர் 29ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. சுதந்திர சங்கு அப்படின்ற இதழில் எழுத்தாளராக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய பயணத்தை தொடங்கியிருக்காரு. மணிக்கொடி அப்படின்ற இதழ் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு கை கொடுத்துருக்கு. சரசாவின் பொம்மை அப்படின்ற சிறுகதை தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரை சிறந்த எழுத்தாளர் அப்படின்ற தகுதியை வந்து கொடுத்துருக்கு. ஓகேங்களா? இவருடைய சிறுகதைகள் வந்து பார்த்தீங்கன்னா சரசாவின் பொம்மை, மணல் வீடு, 60, சத்யா கிரகி, வெள்ளை, அதுக்கப்புறம் கைதியின் கர்வம், செய்த கணக்கு, பந்தயம், ஒரு பழம், எல்லாம் தெரியும், குறித்த நேரத்தை. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீச செல்லப்பா அவர்கள் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா? அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா டி.எஸ். ராமையா அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வத்தலகுண்டு அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ சுப்பிரமணிய ஐயர், மீனாட்சி அம்மாள் தம்பதியருக்கு கடைசி மகனாக பிறந்தவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா டி.எஸ். ராமையா அப்படின்றவர். இவர் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸோ மார்ச் 24, 1905 வந்து பிறந்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பணம் பிழைத்தது, தழும்பு, நினைவு முகம், மறக்கவில்லை, காமதகனம், நட்சத்திர குழந்தை, கொத்தனார் கோயில், மலரும் மனமும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டி.எஸ். ராமையா அவர்கள் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் புதுமை பித்தன் அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ புதுமை பித்தனை வந்து எப்படி அழைப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஸோ நவீன தமிழ் இலக்கியத்தின் முன்னோடியாக கருதப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தன் அவர்கள். ஓகேங்களா? இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா விருதாச்சலம் அப்படின்றது தான். இவருடைய முதல் சிறுகதை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆற்றங்கரை பிள்ளையார். ஓகேங்களா? ஸோ இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆற்றங்கரை பிள்ளையார், ஞானக்குகை, கபாடபுரம், புதிய ஒளி, சித்தி, ஆண்மை, அன்று இரவு, தெய்வம் கொடுத்த வரவு, மனித இயந்திரம், புதுமை பித்தன் சிறுகதைகள். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுமை பித்தனோட சிறுகதைகள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அப்படின்றவர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 12, 1920 பிறந்திருக்காரு. இவருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா ரா. மு. சுப்பிரமணிய பிள்ளை அப்படின்றவங்க. இவங்களுடைய தாயார் வந்து மகமாயி அம்மாள் அப்படின்றவங்க. ஓகேங்களா? இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது முதற்கதை, சந்திர காந்தங்கள், நாட்டியக்காரி, ஆண் சிங்கம், வள்ளிக்கண்ணன் கதைகள், வாழ விரும்பியவன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வள்ளிக்கண்ணன் அவர்களோட சிறுகதைகள். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் அப்படின்றவரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 22, 1931 பிறந்திருக்காரு. இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா தியாகராஜன். ஓகேங்களா? ஸோ இவர் வந்து 1931ஆம் ஆண்டு ஆந்திர பிரதேசத்தில் இருக்கக்கூடிய செகந்திராபாத் அப்படின்ற நகரத்தில் பிறந்திருக்காரு. இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது புலிக்கலைஞன், உரிமை வேட்டை, உத்திர ராமாயணம், வாழ்விலே ஒரு முறை, அப்பாவின் சிநேகிதர், காலமும் 5 குழந்தைகளும், பிரயாணம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அசோகமித்ரன் அவர்களோட சிறுகதைகள். ஓகேங்களா?
ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய அறிஞர் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவர்கள். இவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ரா. கிருஷ்ணமூர்த்தி அப்படின்றது தான். இவர் வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கக்கூடிய புத்தமங்கலம் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. இவர் வந்து 1899 வந்து பிறந்திருக்காரு. 1954 இறந்திருக்காரு. ஓகேங்களா. இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க அலை ஓசை அப்படின்ற நூலுக்காக. ஓகேங்களா. இவருடைய முதல் சிறுகதை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாரதியின் தந்திரம் அப்படின்றது தான். ஓகேங்களா. ஸோ இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சாரதியின் தந்திரம், வீணை வாணி, திருடன் மகன் திருடன், அதுக்கப்புறம் கேதாரியின் தாயார், காரிருள் ஒரு மின்னல், அபலையின் கண்ணீர், மாலதேவன் சுனை, மயில்வழிமான், கனையாளியான் கனவு, ஸ்வப்னலோகம் அப்படின்றது, திருவெழுந்தூர் சிவக்கொழுந்து அப்படின்ற சிறுகதை, அதுக்கப்புறம் ஒற்றை ரோசா அப்படின்ற சிறுகதை. ஓகேங்களா. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கல்கி அவர்களோட சிறுகதைகள். சரிங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி அப்படின்றவர் தான். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் இடைச்செவல் அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ 1923 பிறந்து 1970 இறந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பளிப்பு அப்படின்ற நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இவருடைய முதல் சிறுகதை வந்து எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உறக்கம் கொள்வான் அப்படின்றது தான். ஓகேங்களா. இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது உறக்கம் கொள்வான், ஆண்மகன், ஏமாற்றம், அழகம்மாள், ராஜா வந்திருக்கிறார், புது உலகம், திரிபுரம், இரு பெண்கள், திரிவேணி, ஞாபகார்த்தம், அன்பளிப்பு, 2 ஆண்டும், எங்கிருந்தோ வந்தார், சாப்பிட்ட கடன். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கு. அழகிரிசாமி எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லா. ச. ராமசாமி அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1916 திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அப்படின்ற ஊரில் பிறந்திருக்காரு. ஓகேங்களா. அவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இதழ்கள், ஜனனி, பச்சை கனவு, கங்கா, அஞ்சலி, அலைகள், தயா, மீனோட்டம், உத்தராயணம், நேசம், புற்று, துளசி, என் பிரியமுள்ள சிநேகிதனுக்கு, அவள், விளிம்பில், அலைகள், நான். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ராமசாமி அவர்களோட சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் எப்பப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்ற டீட்டெயிலாக இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. ஓகேங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள். ஓகேங்களா. ஸோ இவருடைய தந்தையார் வந்து பார்த்தீங்கன்னா தண்டபாணி பிள்ளை அப்படின்றவங்க. அவங்களுடைய தாயார் வந்து மகாலட்சுமி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1934 வந்து பிறந்திருக்காரு. ஸோ 2015 இறந்துட்டார். ஓகேங்களா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் அப்படின்ற ஊரில் பிறந்திருக்கார். ஓகேங்களா. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உன்னை போல் ஒருவன் அப்படின்ற திரைப்படத்திற்காக குடியரசுத் தலைவர் விருது வந்து இவருக்கு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி சில நேரங்களில் சில மனிதர்கள் அப்படின்ற புதினத்துக்காக சாகித்ய அகாதமி விருது வந்து ஜெயிச்சிருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு பிடி சோறு, இனிப்பும் கரிப்பும், தேவன் வருவாரா, மாலை மயக்கம், யுகசந்தி, உண்மை சுடும், புதிய வார்ப்புகள், சுயதரிசனம், இறந்த காலங்கள், குருபீடம், சக்கரம் நிற்பதில்லை, புகை நடுவினிலே. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஆண்டு வந்து வெளியிட்டாங்க அப்படின்ற தகவலும் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. சரிங்களா. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சாரதி அப்படின்றவங்களை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா 1932 வந்து பிறந்திருக்காரு. ஸோ 1987 இறந்திருக்காரு. ஓகேங்களா. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காரு. ஸோ இவருடைய சிறுகதைகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மணி பல்லவம், பெண் விளக்கு, நீல நயனங்கள், நெருப்பு கனிகள், சத்திய வெள்ளம், குறிஞ்சி மலர், சமுதாய வீதி, வலம்புரி சங்கு, பாண்டிமாதேவி, துளசி மடம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்த்த சாரதி அவர்களோட சிறுகதைகள். சரிங்களா. ஸோ இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா ஆண் எழுத்தாளர்களோட சிறுகதைகள் வந்து பார்த்தோம். ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பெண் எழுத்தாளர்கள் மற்றும் அவங்களுடைய சிறுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா. ஸோ அதில் ஃபஸ்ட்டு யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அப்படின்றவங்க தான். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூத்த தமிழ் எழுத்தாளர். ஸோ இவங்க வந்து 1925 வந்து பிறந்திருக்காங்க. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில்
முசிறி அப்படின்ற ஊரில் வந்து பிறந்திருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய சிறுகதைகள் வந்து பார்க்கும்போது அள்ளி, அவல், கல்வி, களம், பண்ணக்கதைகள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜம் கிருஷ்ணன் அவங்களோட சிறுகதைகள். சரிங்களா. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய நபர் வந்து பார்த்தீங்கன்னா அம்பை அப்படின்றவங்க தான். ஸோ இவங்களுடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் லக்ஷ்மி அப்படின்றது. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1944 பிறந்திருக்காங்க. தமிழின் சிறந்த பெண் படைப்பாளிகளில் ஒருத்தவங்களாக இருந்திருக்காங்க. ஓகேங்களா. இவங்களுடைய சிறுகதைகள் வந்து பார்க்கும்போது சிறகுகள் முறியும், வீட்டின் மூலையில் ஓர் சமையலறை, காட்டில் ஒரு மான், வற்றும் ஏரியின் மீன்கள், ஒரு கருப்பு சிலந்தியுடன் ஓர் இரவு, அந்தேரி மேம்பாலத்தில் ஒரு சந்திப்பு, சாரஸ் பறவை ஒன்றின் மரணம், சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை. ஸோ இந்த சிறுகதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது வந்து கொடுத்துருக்காங்க. அம்பை சிறுகதைகள் முழு தொகுப்பு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அம்பை அவர்களோட சிறுகதைகள். ஓகேங்களா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா திலகவதி அப்படின்றவங்கள பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இவங்களுடைய சிறுகதை வந்து பார்த்தீங்கன்னா காளி அப்படின்ற சிறுகதை தான். ஓகேங்களா. ஸோ இப்போ நிகழ்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிறுகதைக்காக ஆனந்த விகடன் பத்திரிகை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அவங்க வந்து சிறுகதை போட்டி நடத்தி சிறந்த சிறுகதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பரிசுகள்லாம் வழங்குறாங்க. அதே மாதிரி கணையாளி அப்படின்ற பத்திரிகை வந்து பார்த்தீங்கன்னா தரமான கதைகளை வந்து வெளியிட்டு வராங்க. ஓகேங்களா. இதெல்லாம் நிகழ்காலத்தில் இருக்கக்கூடியது. ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகுது. ஸோ கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து இப்போ நம்ம பார்த்த விஷயத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கேள்விகள் வந்து கேட்பாங்க. ஸோ கண்டிப்பாக மேத் தி ஃபாலோயிங்லையோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணங்களில் கூட கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்த்த டாப்பிக்கை கரெக்டாக நோட்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வரக்கூடிய எக்ஸாமுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ பதிவு கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.